பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் வினேஷ் போகத்தினுடைய கனவு என்பது சிதைந்திருக்கிறது. போராட்டங்களால் நிறைந்த ஒரு பயணத்துடன் பாரிஸ் ஒலிம்பிக்கு சென்றிருந்த வினேஷ் போகத் பல்வேறு சாதனைகளை புரிந்தார். 50 கிலோ எடைப்பிரிவில் மல்யுத்த போட்டியில் இறுதி போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்திருந்த வினேஷ் போகத்தினுடைய சோதனைகள் மீண்டும் சோதனையாக இருக்கிறது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு தற்போது சென்றிருந்தாலும் கூட தற்போது உடல் எடை காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இறுதி போட்டிக்கு முன்னேறினாலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது காரணமாக அவர் தற்போது அந்த போட்டியில் இறுதி இடம் பிடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. IOA அதே போன்று பார்த்தோன்னா இந்தியாவினுடைய ஒலிம்பிக் கமிட்டி சார்பாக அப்பீல் செய்து வந்தாலும் கூட உலக ரெஸ்லிங் சங்கம் சார்பில் இதனை ஏற்க முடியாது என்று தெரிவித்ததன் காரணமாக தற்போது தகுதி நீக்கம் என்பது உறுதியாகி இருக்கிறது. வினேஷ் போகத்தினுடைய சோதனைகள் மீண்டும் தொடர்கிறது. கிட்டத்தட்ட 24 மாதங்களில் பல்வேறு போராட்டங்கள், காயங்கள், அறுவை சிகிச்சை என பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு அவர் சென்றிருந்தார். தற்போது அவர் இந்த ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இறுதி போட்டிக்கு முன்னேறின தகுதி போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து அவருடைய பயிற்சியாளர் நமக்கு தெரிவித்திருக்க தகவல் அடிப்படையில் பார்த்தோன்னா நேற்று இரவு முதல் இந்த 100 கிராம் எடையை குறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. வினேஷ் போகத் நேற்று இரவு சைக்கிளிங், அதே போன்று ஸ்கிப்பிங் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட அவரோட உடல் எடையை கிட்டத்தட்ட 2 கிலோ வரை அதிகமாக இருந்ததில் தற்போது வரை நம்ம எவ்வளவு முயற்சி செய்திருந்தும் கூட 100 கிராம் வரை குறைக்க முடியாத காரணமாக தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் எங்களால் முயர்ந்த வரை முயற்சி செய்வதாகவும் மல்யுத்தத்தினுடைய பயிற்சியாளர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்தியாவினுடைய துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றிருந்த கூடிய அபினவ் பிந்த்ரா அவர் சமூக வலைதளம் மூலமாக தற்போது வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மக்கள் வெல்வதற்கு ஒவ்வொருவரும் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. வினேஷ் போகத் மக்களை வென்றிருக்கிறார் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் கூட வினேஷ்னுடைய இந்த போராட்டத்திற்கான ஒரு பதில் என்பது இதுவாக இருக்குமா? கிட்டத்தட்ட இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் அரையிறுதி வரை சென்றிருந்தாலும் கூட எந்த ஒரு நபரிடமே அவர் பேசவில்லை. அவருடைய குடும்பத்தினரிடம் மட்டுமே நேற்று பேசியிருந்தார். குடும்பத்தினரிடம் பேசும்போது கூட இறுதி போட்டியில் வெற்றி பெற்று பதக்கம் வெல்வேன், அதன் மூலமாக அனைவருக்குமான பதிலை அளிப்பேன் அப்படின்றது தான் அவருடைய பதிலாக இருந்தது. நேற்று வேறு யாரிடமும் பேசல. ஒலிம்பிக் கவர் செய்யக்கூடிய ஊடகத்திடமும் செய்யல. இது அதே போன்று இந்தியா சார்பில் சென்றிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என யாரிடமும் பேசல. கடந்த 24 மாதங்களில் அவர் சந்தித்த கேள்விகளுக்கும் பதிலாக தன்னுடைய பதக்கத்தையே பதிலாக அளிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த வினேஷ் போகத்தினுடைய கனவு என்பது இன்று காலை சிதைந்திருக்கிறது. குறிப்பாக வினேஷ் போகத்தினுடைய இடைப்பிரிவில் 53 கிலோவிலிருந்து 50 கிலோவுக்கு அவர் மாறியிருந்தார். தற்போது அவருடைய உடல் எடை என்பது குறிப்பிட்ட எடையை விட 2 நாட்களுமே இடையே அளவு காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. தற்போது அதில் எடை என்பது அதிகமாக இருந்த காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மூத்த விளையாட்டு பத்திரிகையாளர் தற்போது TN ரகு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வினேஷ் போகத்தினுடைய கனவு, ஒட்டுமொத்த இந்தியாவும் நேற்று இரவு வினேஷ் போகத்துக்காக பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்தது. அவருடைய தங்கம் வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்த இந்த சூழலில் தற்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது ஏத்துக்கவே முடியலைங்க. மனசு பதறுது. நம்ம பர்சனலா ஏதோ லூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஒரு இழப்பு இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இழப்புது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே இழப்புது. இத தாங்குற சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும். அதனால நம்ம அவங்க பின்னாடி நிக்கணும். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்களை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதே அளவுக்கு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஆனா ரூல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதை மீறினா வேற வழி கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட், இந்த காம்பேட் ஸ்போர்ட்ல நம்ம பாக்ஸர் தேவா அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இதே தான் பாக்ஸிங், இதுல வெயிட் லிஃப்டிங், அதுக்கப்புறம் இதுல ரெஸ்லிங்லாம் அந்த வெயிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். நல்லா சாப்பிடணும், தெம்பா சாப்பிடணும், ஸ்ட்ரென்த் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா வெயிட் அதிகமாயிருவோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கொடுமை. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஸ்போர்ட். ஆல்ரெடி ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நீங்க அசர முடியாது. அதுல போட்டிக்கு முன்னாடியே இவ்வளோ டென்ஷன்னா நீங்க நினைச்சு பாருங்க. இது நம்மளால தாங்கவே முடியல, ப்ராசஸே பண்ண முடியல. சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு சோகமான நியூஸ் டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் என்ன நிறைய பேர் ஒரு சதித்திட்டம் இருக்குமா அது இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரூல் படி பதக்கத்தை இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம கொஞ்ச நாள்ல கூட அந்த காயம் மாறும். அல்லது வேற ஏதாவது பிரச்சனைனா நம்ம அடுத்த ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம்.
காலங்காலமா இது வந்து ஒரு ஒரு பெரிய கரும்புள்ளி ஆயிடும். ஸோ அதே மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து ஜஸ்ட் இமேஜின் ஹர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நவ். அந்த அவங்களால அந்த 29 வயசுல இதை எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லா மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இப்போ எல்லாத்தோட முக்கியம் அவங்கள நம்ம நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். நிச்சயமா ராஜ் சார்.